ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷ் மீடியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு அப்டேட். செத்து போச்சுன்னு நினைக்கிற ஒரு நியூஸ் திரும்ப வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான். ஸோ யாருமே எதிர்பார்க்கல லேப்டாப்ஸை பற்றி திரும்ப பேச்சு வரும்னு. ஸோ அப்படியே வந்தாலும் இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் லேப்டாப் வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு அறிவிப்பை இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு, 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பை வழங்க போகிறதாக அவர் இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த திட்டத்தை அவர் விரைவிலேயே எப்படியும் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கல்லூரி படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு 2026 எலெக்ஷன் வருது. கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் லேப்டாப்ஸ் வழங்க போகிறாங்க. இந்த 20 லட்சம் கல்லூரி மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லேப்டாப் ஸ்கீம் 2022 என்ன ஆச்சு அப்படின்னா, நிதி நெருக்கடியின் காரணமாக அது கண்டினியூ பண்ணாமல் அதை விட்டுட்டாங்க. அந்த 2022 இந்த வருஷம், அதாவது இந்த 2025 பப்ளிக் எக்ஸாம் எழுதி வெளியில் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 3 ஆண்டுகள் இந்த கல்லூரியின் படிப்பை படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த லேப்டாப்பை வாங்காத மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு தான் இப்போ இந்த லேப்டாப் திரும்ப கொடுக்க போகிற திட்டத்தில் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்பட போகுது. இதுக்கு திரும்பவுமே அந்த அம்மா லேப்டாப்புங்கிற ஸ்கீமை வச்சு கொண்டு வர போகிறாங்களா, இல்லை கலைஞருடைய பேரை வச்சு கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது தெரியலை. ஆனால் கண்டிப்பாக அரசாங்க லேப்டாப் யார் எல்லாம் வாங்காமல் விட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே திரும்பவும் உங்களுக்கு அந்த லேப்டாப்பை வழங்க போகிறதாக நம்மளுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது கன்ஃபார்ம் நடந்துரும்னு நானும் கன்ஃபார்மாக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நிறையா நியூஸஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோர்ஸஸ் இல்லாமல் கிடச்சிருந்தாலும் இந்த ஒரு நியூஸில் இருந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 2026 ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 20 லட்சம் பேருக்குள்ள கண்டிப்பாக 16-17 லட்சம் பேருக்காக வேண்டியாவது அவங்க லேப்டாப்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க கொடுத்தா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எலெக்ஷன் வரதுனால கண்டிப்பாக இந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றுவாங்க, இல்லைனா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக இவங்க நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் பயனடைய போகிறவங்க யார் நான் சொல்லிட்டேன். 2022 2025 வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் முடித்து லேப்டாப் வாங்காமல் வெளியே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த லேப்டாப்ஸை பெற முடியும் அப்படின்ற நியூஸ் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.